Hi heroes, hi heroines, வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரெயின் ரூல்ஸ் தாங்க பார்க்க போறோம். உலகத்துல உள்ள நம்ம எல்லாருக்குமே பாதி பேருக்கு, அதாவது 99% ஆளுங்களுக்கு மூளைக்குள்ள என்ன போகுது, என்ன வருது, எப்படி மூளை ஆக்டிவேட் பண்ணணும், மூளையை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு யாருக்குமே இப்போ தெரியறது இல்ல. இந்த பிரெயினை பத்தி நிறைய சயின்டிஸ்ட் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மூளையை பத்தி யாராலையுமே பெரிய பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா சின்ன சின்ன விஷயம் சூப்பராகவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, எந்த ஒரு புது வேலையுமே நாம எப்படி செய்யறது, தூங்கும் போது நாம மூளைக்கு என்ன வேலை இருக்கு, நாம எந்த ஒரு விஷயத்தையுமே ஏன் சீக்கிரமா மறந்துடுறோம், எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால ஏங்க ஞாபகம் வச்சிருக்க முடியல. பசங்களுக்கு மூளை ஒரு விதமா வேலை செய்யுது, பொண்ணுங்களுக்கு மூளை ஒரு விதமா வேலை செய்யுதுங்க. இதை பத்தின ஆராய்ச்சி எல்லாமே சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமானா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம பிரெயின்னால எவ்வளவு ஒரு விஷயம் பண்ண முடியுதோ அவ்வளவுதான் நம்மளாலையும் அந்த விஷயத்தை நல்லா பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைங்க, அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்னன்னா இந்த விஷயத்தினால மட்டும்தான் தீர்க்க முடியும். மைண்ட் செட் மூலமா தான் அதை தீர்க்க முடியும். பிரெயின் ரூல்ஸ்ங்கவும் ரொம்ப திங்கிங் எல்லாம் பண்ணாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. பிரெயின் ரூல்ஸ்ல நான் இப்ப சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துட்டு வாங்க. இப்படி 12 பிரெயின் ரூல்ஸ் சொல்லுவேன். 12 மார்க் நீங்க எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட்ல பண்ணும்போது மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பிரெயின் ரூல்ஸ்ல நீங்க ஜீனியஸா இருக்கீங்களா இல்லையான்னு மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த 12 ரூல்ஸ் மூலமா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை இந்த 12 ரூல்ஸ் கண்டிப்பா மாத்தும். சோ உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த நம்ம மூளை ஆக்டிவேட் பண்ணி விட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம 12 ரூல்ஸ்ல பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க எஸ்எஸ். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய ஜென்யூனான கண்டென்ட்லாம் நம்ம வீடியோல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் சேனல் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எவ்ரி பிரெயின் இஸ் வெரி டிஃபரெண்ட்லி. அதாவதுங்க, எல்லாரும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தனை பார்த்து நம்ம சொல்லியிருப்போம், அவன் மனசு வேறடா, நம்ம மனசு வேறடா அப்படின்னு சொல்லி. யாருக்குமே மனசு வேற வேற இல்ல. எல்லாரும் பிரெயினுமே வேற மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. பாருங்களேன், இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான திங்கிங் பேட்டர்ன் இருக்குங்க. நீங்களும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. லைஃப்ல எத்தனை பேர் மேலே வந்திருப்பாங்க, அத்தனை பேருமே ஸ்கூல்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனக்குறைவா இருப்பாங்க. அவங்க வேலையை செய்யவே மாட்டாங்க. டயத்தை ஓட்டிக்கிட்டு வந்தோம் போனோம் அப்படின்னு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி கவனமா இருக்கவே மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மூளை இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருத்தவங்களுக்கு மூளை இல்லைன்னு உடனே சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்டோரேஜ் பவர், அதாவது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ற பவர் ஒவ்வொருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அவங்க வேற ஒரு விஷயத்துல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். வேற ஒரு விஷயத்துல அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கையில நிறைய டிஃபரெண்டான ஆளுங்கள்லாம் பார்த்திருப்போம். டிஃபரெண்டான ஆளுங்க வேற மாதிரி மேல வந்திருப்பாங்க. டிஃபரன்ஸ்லயே ஒவ்வொருத்தவங்க குண்டா இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஹைட்டா இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒல்லியா இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க மாற்றுத்திறனாளிகளா கூட இருக்காங்க. அதே மாதிரி தான் பிரெயினும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். இதுல முக்கியமா ஹியூமன் பிரெயினுக்கு சின்ன வயசுல என்னென்ன நடந்துச்சுன்னு எப்ப தெரியும்னா, பாஸ்ட்ல தெரியாது, பிரசன்ட்லயும் தெரியாது, ஃபியூச்சர்ல உங்களுக்கு தெரிய வரும். ஏன் ஃபியூச்சர்ல தான் தெரிய வரும்னா, பிரசன்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருமே இப்பெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாருமே பாஸ்ட் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க மூளை டிஃபரெண்டான மூளை. உங்க மூளையை நீங்க எந்த விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போறீங்கிறது தான் இங்க முக்கியமே. இதுவரைக்கும் நான் என் மூளையை கரெக்டா தான் வச்சுக்கிட்டு நல்ல விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு டிக்க போட்டுட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. செகண்ட் பாயிண்ட், எக்ஸசைஸ் பண்றதுங்க. எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியுங்க. மூளையோட பவர் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓரலா 30 நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேங்க. எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 15 நாள் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஃபேரா தான் வந்துச்சு. அதாவது எக்ஸசைஸ் பண்ண நாள்ல என்னோட பிரெயின் நல்லாவே இருந்துச்சு. எக்ஸசைஸ் பண்ணாத 15 நாள் நான் கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருந்தேன். அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏ குரூப் ஒரு டீமை எடுத்து, பி குரூப் ஒரு டீமை எடுத்து, ஏ குரூப்பை எக்ஸசைஸ் பண்ற டீமாவும் பி குரூப்பை எக்ஸசைஸ் பண்ணாத டீமாவும் வச்சிருந்திருக்காங்க. அதே 30
30 நாள் ஏ குரூப்பை எக்ஸசைஸ் பண்ண விட்டுட்டு அதே 30 நாள் பி குரூப்பை எக்ஸசைஸ் பண்ணாம தூங்க விட்டுட்டு பார்த்துருக்காங்க. அப்ப ஏ குரூப்புக்கு வந்து ஃபேரா தான் வந்திருக்கு. அதாவது ஏ குரூப்ல உள்ளவங்க எல்லாமே டைமை மேனேஜ் பண்ணி டைம் அவங்களுக்கு ஒரு மணி நேரம் கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொன்னா அவங்க 1 மணி நேரத்தில் அதே வேலையை சூப்பரா ஃபோக்கஸ்டா பண்ணியிருந்திருக்காங்க. இதே பி குரூப்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து பண்ண சொன்னா அந்த வேலையை வந்து அவங்க செய்யணுங்கிறதுக்காக வேண்டி மேல் டாப்ல என்னமோ கடமைக்கு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி செஞ்சுட்டு விடுவோம்ல, அத மாதிரி அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மூலமா அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா 90% பேர் வந்து எக்ஸசைஸ் பண்றதுனால மூளையை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறாங்க. 20% பேர் தான் மூளையை எக்ஸசைஸ் பண்ணாமையே கொஞ்சம் நாச்சும் ஆக்டிவா வச்சிருக்காங்க. அதுவும் அவங்க செயல்முறையினாலன்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ உங்க மூளையை நீங்க நல்லா வச்சிருக்கீங்கிறதுக்கு எக்ஸசைஸ் நீங்க டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டுக்கும் டிக்கை கொடுத்துட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. தேர்ட் பாயிண்ட் சர்வைவலுங்க. இந்த உலகத்திலேயே மூளை வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த சர்வைவல் வந்து ரொம்பவே உதவியா இருக்குங்க. அதாவது பிரெயினுக்குள்ள சின்ன வயசுல இருந்து என்னென்ன விஷயம்லாம் போயிருக்கு, மூளைக்கு நம்ம எந்தெந்த விஷயம்லாம் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து நம்ம லிசன் பண்ணக்கூடிய அந்த விஷயம் இது எல்லாமே மூளைக்குள்ளே எப்படி போகுதுன்னா இந்த சர்வைவல்ங்கிறனால தான். இந்த சர்வைவல் மூலமாக தான் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிற முடியுது. நீங்கள் ஸ்கூலில் படித்ததாக இருக்கட்டும், நீங்கள் காலேஜில் படித்ததாக இருக்கட்டும், நீங்கள் சின்ன வயசில் கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் பேச போகிறதா இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு வர்றதா இருக்கட்டும், இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு தோன்ற விஷயமா இருக்கட்டும், எவ்வளவோ விஷயம் வந்து உங்க பிரெயின்ல இருந்து எடுத்து கொடுத்து சொன்னதுனால மட்டும்தான் நீங்க வந்து அடுத்தடுத்த விஷயம் நீங்க செய்ய முடியுது. இந்த சர்வைவல் இல்லைனா, அதாவது உங்களுக்கு தெளிவுபடுத்தலைனா, தெளிவா எடுத்து கொடுக்கலன்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்க பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம் நம்ம பண்ணணும்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது இல்ல, தோன்றதை எடுத்து கொடுக்கறதா இந்த சர்வைவல். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த சர்வைவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்கு, நிறைய நான் கற்று வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சர்வைவலுக்கும் தேர்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு டிக்கை கொடுத்துட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஃபோர்த் விஷயம், ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிஷன் ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயமுமே போரிங்கா போகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பண்ணக்கூடாது. அதாவது கேம் விளாடுறது, மூவி பார்க்கறது, எமோஷனல் ஆகிறது, எங்கே உட்காந்துக்கிட்டு எந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு நம்ம நிறைய நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அடிஷன் ஆகுறதுக்கு சமம். மூளைக்கு அந்த அடிஷனை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளைக்கு 5 வேலையை ஒரே நேரத்தில் செய்ய சொல்லி அந்த 5 வேலையுமே நீங்கள் செய்யணும்னு சொன்னால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதே மாதிரி தான் பிரெயினுக்கு ஒவ்வொரு வேலையாக சொல்லி அந்தந்த விஷயத்தை நம்ம எப்போ பண்ணணும்னு டைம் டேபிள் போட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது தான் அந்த வேலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட மொபைல் இருக்கு, உங்ககிட்ட புக்கும் இருக்கு, 2 விஷயத்தையுமே நீங்க பண்றீங்க. இன்ஸ்டாலும் பாக்குறீங்க, புக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க மைண்ட் வந்து 2 இடத்துலையுமே இருக்காது. தேவையில்லாம தான் டைம் தான் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ மூளையை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு போரிங்கான விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது, அடிஷனாகவும் ஆயிடக்கூடாது. நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தில் அடிஷனும் ஆகலை, போரிங்காகவும் ஆகலைன்னா 4th பாயிண்ட்டுக்கு ஒரு டிக்கு கொடுத்துட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. 5th பாயிண்ட் ரிப்பீட்டேஷன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே நீங்கள் மறந்துடுறீங்களா? இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் மறக்கிறவங்களா இருந்தால் கவலையப்படாதீங்க. யாராக இருந்தாலுங்க 30 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அதுக்கடுத்து மறந்துடுவாங்க. அவங்க அந்த விஷயத்தை ரிப்பீட்டேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறனால மட்டும்தான் அவங்களால ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுது. ஸோ மற்றவங்கள பார்த்து ஐயோ அவங்க நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் பார்த்து நீங்கள் வியக்காதீங்க. அவங்க ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கிறனால தான் அவங்களால மனப்பாடமாக வச்சுருக்க முடியுது. நீங்களும் ரிப்பீட்டடாக எந்த ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீங்களும் அதை வந்து கரெக்டாக உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ ரிப்பீட்டேஷன் வந்து மூளைக்கு ரொம்பவே முக்கியமான ரூல்ஸு. எந்த ஒரு விஷயத்தையுமே மறக்காமல் இருக்கிறதுக்கு, நான் எந்த விஷயத்தையுமே மறக்க மாட்டேன், நான் ரிப்பீட்டடாக எந்த விஷயத்தையுமே பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ரூல்ஸ் உதவுச்சு அப்படின்னா நீங்களும் 5th பாயிண்ட்டுக்கு டிக்கை கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் 5 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. 5 பாயிண்ட் நீங்கள் எடுக்கலைன்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே கீப்பப் பண்ண பாருங்கள். 5 பாயிண்ட் எடுத்தவங்க 40% உங்கள் மூளையை நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். 6th ரூல்ஸ் என்னன்னா ஸ்லீப் வெல் திங்க் வெல். நீங்கள் நிறைய நேரம் தூங்கணுங்க, ஆனால் உங்களால் தூங்க முடியாது. ஏன்னா நிறையா படிக்கணும், நிறையா வேலை செய்யணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பண்ணணும்னா, நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா கற்றுக்கிறணும், நல்லா வேலை செய்யணும்னா நீங்கள் நல்லா ஸ்லீப் வந்து எடுத்துக்கிட்டா தான் உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதே இடத்துல கரெக்டாக இருக்கும். நீங்கள் குறைஞ்ச நேரத்திலேயே அதிக விஷயம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு டீப் ஸ்லீப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். மெமரி பவராக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா நாசாவோட ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே 30 மினிட்ஸ் ஒரு சின்ன தூக்கம் போடுவாங்களாம். இது மூலமாக 34% அளவுக்கு அவங்களோட கவனச்சிதறல் வந்து
வந்து குறைவாகி அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கும் நிறைய திங்கிங் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு மூளை வந்து ரொம்பவே உதவியாக இருக்குமா. ஸோ சின்ன தூக்கம் இல்லை, நல்லாவே ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறதுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க. இது மூலியமாக உங்களோட மெமரி பவரை அதிகமாக்கிக்கிட்டு உங்களோட வேலை செய்யும் திறன் வந்து அதிகமாகும், உங்களோட டைம் வந்து கம்மியாகும். இந்த விஷயத்துலையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா 6வது பாயிண்ட்டுக்கு டிக் போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். 7th பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிரெயினுங்க. ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மனுஷனோட மூளையில் வந்து அதிக நேரம் எவ்வளோ நேரம் இருக்கும்னா 30 செகண்ட் மட்டும்தான் நம்ம மூளையில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து 30 செகண்டுக்கு மேலே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு அதிக நேரம் ஆகும்போது ரொம்ப 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 உங்கள் மூளையை வந்து பாதிப்படையும். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சத்தான உணவு எடுத்துக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாது, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறது, உடலில் ஃபோக்கஸ் இல்லாமல், மைண்டில் ஃபோக்கஸ் இல்லாமல் எந்த விஷயமுமே நீங்கள் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிக நேரமாக உங்ககிட்ட இருக்கும். பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது 2 விஷயம் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது, இன்னொன்று பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் கூட உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா வந்து அமையறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ரிஸ்க்குங்கிறது ரொம்ப பெரிய வாய்ப்பா இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறவே கூடாது. இந்த விஷயத்திலேயும் நான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க அப்படின்னா 7th பாயிண்ட்லயும் ஒரு டிக் போட்டுட்டு வீடியோ திறந்து பாருங்க. 8th பாயிண்ட் செல்ஃப் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் உண்மையில தரமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா மூளை வந்து உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு மற்றவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் என்ன பண்ணுறான் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ண விடாமல் செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் எவ்வளோ கொடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மூளையை என்கரேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு பாஸ்ட்டையோ ஃபியூச்சரையோ நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. ப்ரெசன்ட்டில் வாழ்ந்து மூளை என்கரேஜ்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிறணும். இது மூலியமாக மூளையோட ரூல்ஸில் இந்த ரூல்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ரூல்ஸ். ஏன்னா உங்களுக்கு செல்ஃபாக மூளையை என்கரேஜ் பண்ணி விடுது, நீ இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு. அதை நீங்கள் பண்ணலைன்னா உங்களால் எந்த விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தையும் நான் ப்ரெசன்ட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து கரெக்டாக தான் மூளை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8th பாயிண்ட்டுக்கு டிக்க போட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். 9th பாயிண்ட்டுங்க விஷன். ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது அதை சீக்கிரமாக பிரெயின் எடுத்து செய்யும். அதையே யோசனை செய்யும் போது நிறைய விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பிரெயின். ஏன்னா நம்ம பிரெயினில் ஃபியூச்சருக்கும் யோசனைக்கும் பவர் அதிகமாக வச்சுருக்கோம், நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு மூவி பார்க்குறோம்னா அதை வந்து நல்லா நம்ம வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுருப்போம். அப்படித்தான் நம்ம மூளையை வந்து நம்ம செதுக்கி வச்சுருக்கோம். மூவி பார்க்குறதுக்கு கொடுக்குற கான்சென்ட்ரேஷனை மூளைக்கு தேவையான விஷனுக்கு கொடுத்தோம்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம். அந்த விஷனை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டிக்கை போட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. 10th பாயிண்ட் சொல்கிறாங்க ஜெண்டர். இதுபடி பார்த்தோம்னா ஆண் பெண் 2 பேருக்குமேவும் எல்லா விதத்துலேயுமேவும் எல்லா விஷயமுமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். பசங்க கேரக்டராக இருக்கட்டும், அவங்களோட உடல் மொழியாக இருக்கட்டும், பொண்ணுங்க கேரக்டராக இருக்கட்டும், அவங்களோட உடல் பாவனையாக இருக்கட்டும், எல்லாமே விதவிதமாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்களுக்கு வேற மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்கும், பொண்ணுங்களுக்கு வேற மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள்களுக்கும் எல்லா பேருக்குமே பிரெயின் வேற வேற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹேபிட் இருக்கும், யார் தப்பு பண்ணாலும் ஏய் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்போம். இனிமேல் யாரும் அப்படி கேட்காதீங்க. ஏன்னா அந்த உலகத்தில் அறிவு இல்லைன்னா மனுஷனே இல்லை. இந்த விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 10th பாயிண்ட்டுக்கு ஒரு டிக்கை போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. 11th பாயிண்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க, எக்ஸ்ப்ளோரேஷன். நம்ம வாழ்க்கையை நம்ம இப்ப நினைக்கிற மாதிரி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம்னா அது எல்லாமே பிரெயினோட வேலை தாங்க. பிரெயின் என்னென்ன வேலைலாம் செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க. இதனால தான் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே விளையாட்டு ஜாமான் அவங்க கேட்ட உடனே நம்ம வாங்கி கொடுத்த உடனே அவங்க வந்து டிப்ரெஷன் ஆகாமல் இருக்காங்கங்க. அதாவது எப்படின்னா 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியேவும் நம்ம மனிதனாக மாறுறதுக்கு முன்னாடி குரங்கா இருந்து தான் நம்ம மனுஷனாவே மாறி வந்திருக்கோம். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இவங்க பிரெயினோட வேலைனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் மூலியமாக தான் இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனாவே இயங்கிக்கிட்டு இருக்கோம். மூளையோட செயல் வந்து பெருசுதான் அப்படின்னு எக்ஸ்ப்ளோரேஷன் மூலியமா நான் வந்து இந்த மூளை வந்து பெருசுதான் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த 11வது பாயிண்ட்டும் நீங்க ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 11வது பாயிண்ட்க்கு ஒரு டிக்கு போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. 12th பாயிண்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க, மியூசிக் லவ். இந்த உலகத்துல யாருமே மியூசிக் கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். மியூசிக்ல நிறைய பேர் அடிக்ட் ஆகி நிறைய பேர் இருக்கிறவங்கள நானே நேரடியாக பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவான், ஏஆர் ரகுமானோட சாங் வந்து எனக்கு சாங் இல்லடா, அது எனக்கு போதடா அப்படின்லாம் சொல்லுவான். ஸோ மியூசிக் கேட்காம யாருமே இருந்திருக்க மாட்டோம். இந்த மியூசிக் கற்றுக்கிறவங்க, அதாவது இப்போ ஒரு பர்சனோட ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒரு பொண்ணு வந்து மியூசிக் கற்றுக்கிற போது மியூசிக் கற்றுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஃபுல்லாக அதில் வந்து அடிக்ட் ஆகணும். மூளைக்குள்ளே வந்து அவங்க அந்த மியூசிக்கை வந்து உள்ளே கொண்டு போனால் தான் நரம்பு
வழியாக அவங்க கொண்டு போனால் தான் அது வந்து நல்லா வெளிப்படும். கையில் வந்து அந்த மியூசிக் வெளிப்பட்டால் மட்டும்தான் அந்த மியூசிக்கை வந்து நம்மளால் நல்ல முறையில் கேட்க முடியும். ஸோ மியூசிக்கில் இருந்து தான் நம்ம மூளையோட பவரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ மூளைக்கு நல்ல பவர் உள்ள ஒரு சூப்பரான விஷயம் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லணும்னா அது வந்து மியூசிக் கற்றுக்கிறத வச்சு நான் சொல்லலாம். இந்த 12 ரூல்ஸ் தாங்க. இந்த 12 ரூல்ஸ் மூலியமாக தான் அந்த மூளை வந்து சூப்பராக இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன பாயிண்டில் ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 12 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரெயினை பற்றி எனக்கு தெரிஞ்ச 12 ரூல்ஸையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன், சேர்த்துட்டேன். இந்த ரூல்ஸை பற்றி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஆன் தி வேல வந்துகிட்டே இருக்கு. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற மனசே இல்லாமல் விடைபெற நான் உங்கள் SS டாடா பை பை see you.